ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமல். நான் தான் உங்கள் சார்தி எடிட்ஸ். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், அது வேறு யாரும் இல்லை, நம்ம 6 ஐஸான சத்ரு கோஜோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சத்ரு கோஜோவோட ஃபுல் லைஃப் டைம் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், கோஜோ சட்ரோங்கிறவர் கோஜோ கிளானை சேர்ந்தவர். இவர் 7 டிசம்பர் 1989 பிறக்கிறாரு. ஸோ இவர் கோஜோ கிளானுங்கிறனால லிமிட்லெஸ் டெக்னிக் அண்டு 6 ஐஸ் ரெண்டுமே இருக்குது. இது நார்மலாக கோஜோ கிளானில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொந்தமான ஒரு பவர் தான். இதில் ஏதாச்சும் ஒரு பவர் தான் ஒருத்தங்களுக்கு இருக்கும், ஆனால் நம்ம கோஜோவுக்கு 2 பவருமே இருக்கு. இதனாலேயே ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸையே இது ஒரு இன்பேலன்ஸாக ஆக்குச்சு. சொல்ல போனால் இது நம்ம சத்ரு கோஜோவாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு டெக்னிக்காக இருக்கு. அதனாலேயே நம்ம தலைவன் தலைக்கு ரொம்ப பவுண்டி அதிகமாக இருந்தது. அடுத்து வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போய்ட்டு நம்ம சத்ரு கோஜோவை பற்றி பார்ப்போம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் சுகுரு கேட்டோ அண்டு ஷோக்கோ இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து மேமே அண்டு உத்தாகிமேவை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கோஜோவும் பிரின்சிபல்கிட்ட வாங்கி கட்டிக்குவார், ஏன்டா கர்டர் பேரியர்லாம் போடாமல் வேலை செஞ்சீங்கன்னு. அவர் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருப்பார், நம்ம கோஜோவும் வாங்கிட்டே இருப்பார். ஆனால் கண்டுக்காமல் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்து நம்ம பிரின்சிபல் கூப்பிட்றாரு, தெங்கன்ட்டு வேலை வந்திருக்கு, ஸ்டார் பிளாஸ்மா வெசலை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா இல்லை, அதுக்கு 2 குரூப் இருக்காங்க, அந்த 2 குரூப்பையும் நீ தோக்கடிச்சு அந்த பொண்ணை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம சத்ரு கோஜோவுக்கு போனால் நம்ம சத்ரு கோஜோவும் போய் காப்பாற்ற போயிடுறோம். சில 2 பேரும் சேர்ந்து சேஃபாக காப்பாற்றிடுறாங்க. அதே சமயம் நம்ம சத்ரு கோஜோவும் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டான். நம்ம கோஜோவும் அந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளால் ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறான். அதே சமயம் ஸ்டார் பிளாஸ்மா வெசலை பற்றியும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான். ஸோ இப்போ வெசல் நம்ம கோஜோ கிட்ட தான் இருக்கா, சரி சேஃபாக இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அப்போ தான் நம்ம தோஜி ஃபுஷிகிரோ வரான். ஸோ நம்ம தோஜிக்கு இப்போ கர்ஸ் டெக்னிக் இல்லாதனால நம்ம ஒரு சத்ரு கோஜோவால் சென்ஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம தோஜிக்கும் கோஜோவுக்கும் இப்போ ஃபைட் நடக்கும். தோஜியும் என்னென்னமோ பண்ணி நம்ம கடைசியில் நம்ம சத்ருவோட கழுத்துலேயே குத்திட்டு போயிடுவான் கத்தியை. வெசலான ரீகோவோட கதையும் முடிச்சிருவான். ஸோ கோஜோ ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி அவன் திரும்பி உயிரோடு வந்துடுவான். தோஜியும் கோஜோவும் ஃபைட் பண்ணுவாங்க. கோஜோ இதில் வின் பண்ணிடுவான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீகா இறந்தனால இந்த மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா கெட்டோ இந்த மாதிரி வீக்கானவங்களாம் நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதனால் நான் ஜுஜுட்சு கையை விட்டு போகிறேன்னு சொல்லிடுவான். ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சி அவன் ஒரு ஈவிலாகவே மாறிடுவான். அப்படியே ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. இதை பற்றி பேசிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பிரிஞ்சிருவாங்க. இது அப்படியே ஒரு விஷயமா போகும். அது ஒரு பக்கம் போகிறப்ப அடுத்து நம்ம குயின் ஆஃப் கர்ஸான ரீகா வருவான். அப்படியே இது 0 மூவிக்குள்ளார போவோம். ஸோ 0 மூவிக்குள்ளார போகும்போது நம்ம யூத்தா என்ட்ரி வரும். இந்த யூத்தாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம கோஜோவே ஹைஸ்கூலில் சேர்த்துட்ருவான் ஜுஜுட்சு கையில். ஸோ அவனோட பவரை யாருக்கிட்ட காட்டுறேன்ட்டு கிளாஸ் ரூம் எல்லாருமே எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அப்போ தான் ரீகாவோட என்ட்ரி ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அவனோட பவர் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவனோட பவர் என்னன்னு பார்க்கணுன்னு நினைப்பான் கோஜோ. ஸோ அதனாலேயே மாக்கியும் யூத்தாவையும் கூட்டிகிட்டு ஒரு மிஷினுக்கு போவான். அங்கே போயிட்டு நம்ம ஆள் பார்த்துட்டு திரையை போட்டு அவன் பாட்டுக்கும் போயிடுவான். நீங்கள் பாருங்க கண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி கோஜோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் யூட்டா எப்படி ரீகாவை வர வைக்கிறான்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் கோஜோ. அடுத்து நம்ம கோஜோ யூட்டாவுக்கு அவனோட டெக்னிக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வாடை கொடுத்து அதில் ட்ரைனிங் கொடுப்பான். அதே சமயம் அவன் எக்காரணத்தை கொண்டு நீ ரீகாவை கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிடுவான். ஜுஜுட்சு ஹை பெருசுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம கோஜோ கிட்ட அந்த யூத்தாவை அவனையை கொல்ல சொன்னால் நீ அவனையே ஹையர் பண்ணி நீ ஜுஜுட்சு கையோட ஸ்டூடெண்ட்டாக மாற்றி வச்சுருக்க, நீ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம கோஜோ எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருப்பான். ஸோ சர்ப்ரைசிங்லி கெட்டோ என்ட்ரி கொடுத்து யூட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். கோஜோ முடியாதுன்னு சொல்லிட்டு டிசம்பர் 24 ஷிபியாவில் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஃபைட்டுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஷிபியாவில் ஃபைட் போயிட்டுருக்கோம். ஆனால் கெட்டோ ஹைஸ்கூலுக்குள்ளார வந்துடுவான். கோஜோ இங்கே மாசா சண்டை போட மாட்டான், மாசா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு எனிமியும் ஏன்டா இவன் கூட மோதணும்னு வருத்தப்படுற அளவுக்கு சண்டை போடுவான். இங்கே எல்லா ஃபைட்டையும் முடிச்சுட்டு ஜுஜுட்சு கைக்கு போவான். ஆனால் அங்கே யூட்டா கெட்டோவை தனியாலாம் சமாளித்து ஜெயிச்சிருப்பான். யூட்டா கிட்ட அப்போ தான் நம்ம கோஜோ சொல்லுவான், ரீகா ஒன்றும் உன்னைய கர்ஸ் பண்ணல, நீ தான் ரீகாவை கர்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம யூட்டாவுக்கு ஒன்றுமே புரியாது. கடைசீட்டில் அவனோட கார்டை மட்டும் அவன் கையில் கொடுப்பான். இதோட ஜுஜுட்சு கைசனோட 0 மூவி எண்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூஜி இத்தாதோரி, அதாவது நம்ம யூட்டா மாதிரியே மாட்டான். நீ சுக்குனாவோட விரலை சாப்பிட்ட, ஸோ நீ இதனால் செத்தே ஆகணும் அப்படிங்கிறான் கோஜோ. அதே சமயம் இன்னொன்று சொல்கிறான், நீ உயிரோடு இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு
நான் சொல்கிறத செய்யணும். சுகுணாவோட 20 விரலையும் நீ சாப்பிட்டீன்னா நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டுறேன் அப்படிங்கிறான். யூஜியும் நான் விரலை சாப்பிட்டதுக்கப்புறமே செத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யூஜியும் சுகுணாவோட ஒவ்வொரு விரலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம கோஜோவும் இத்தாதோரியை ஜுஜுட்சு ஹைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ யூஜி சுகுணாவை பற்றி கேட்குறான் கோஜோ கிட்ட. கோஜோ சுகுணாவை பற்றி சொல்கிறான். அப்போ சுகுணா என்ட்ரி கொடுத்து கோஜோ நான் உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கோஜோ சுகுணா டார்கெட் பண்ணுறாருன்னா அது எனக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா சுகுணாவுக்கு ஹைப் அதிகம். ஸோ கைஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். மிச்ச வீடியோவை நாளைக்கு பார்ட் 2ல் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறமே தான் வீடியோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.